தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் தேவாவியானவர் தாமே கடந்து வழங்கி முடிவரை பரிசுத்தாவியானவர் வழிநடத்தி ஒருவரை மகிமையினால் நிரப்பும்படியாய் தேவனை சோஸ்தரித்து கரங்களை தட்டி உற்சாகமாக தேவ சமூகத்திலே நாம் தேவநாமத்தை நன்றியானவரை தேசப்பா உங்களை உயர்த்துகிறோம், என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் தந்த சகல நன்மைக்காக உங்களுக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம்.
மகா இரக்கம் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவனப்பட்டு இந்த இடத்துல கூடி வந்து உடைய பந்தியில் அமரப்போகிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து வரட்டும். தேவாவியான வழிநடத்தல் இருக்கட்டும். முற்று பொழுதும் அவனை கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் கூடிய வழிநடத்தும் வார்த்தையை கொண்டு வந்து அவருடைய காரணம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற சகோதரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூடிய வழிநடத்தும். இன்றைய நாள் கர்த்தாவே சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்லவும் தேவனுடைய நாமத்தை வைத்து 20 சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை தொடர்ந்து முடிவு வரை நீரை கூடிய வழிநடத்திய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். சபையாக இணைந்து உலகமெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உலகமெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக, நடந்து முடிந்த ஆராதனைக்கு, நம்ம நடக்க போகிற ஆராதனைக்கு, நடந்து கொண்டிருக்கிற ஆராதனை செலுத்துகிறோம். பூமி அனைத்தும் வாய்மையாக நிறைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நம்ம சபை முடிவரவும் கர்த்தரை ஆராதிக்க 20 தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மற்றும் தேவ பிரசனை கடந்து வரும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். தேவனை கூட இந்த வழிநடத்த போற கை கூட சொல்லுவதோட கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீத வாசனைக்கு செல்ல போகிறோம். வந்து வெற்றிலை சங்கீதத்தை வாசிப்ப சங்கீதம் 9வது சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். Psalm 9. Für den Chorleiter im Psalm David zu singen nach der Melodie Sterben für den Sohn. Herr, ich will dir von ganzem Herzen danken und von deinen Wundern erzählen. Ich will mich über dich freuen und deinen Namen loben, du bist dort. Meine Feinde fliehen, sie stürzen und kommen um vor dir. Denn dein Urteil fiel zu meinen Gunsten aus. Von deinem Thron aus richtest du gerecht. Du hast den Völkern gedroht und die Bösen vernichtet. Du hast ihren Namen für immer ausgelöscht. Meine Feinde sind am Ende, ihre Städte liegen für immer in Trümmern. Keiner erinnert sich mehr an ihre zerstörten Städte. Der Herr aber herrscht in Ewigkeit, von seinem Thron aus hält er Gericht. Er wird die Welt gerecht richten und in Gerechtigkeit über die Völker herrschen. Die Unterdrückten finden beim Herrn Zuflucht, in schweren Zeiten schützt er sie. Die deinen Namen kennen, vertrauen auf dich, denn du, Herr, verlässt keinen, der dich sucht. Lobt den Herrn, der in Jerusalem wohnt, erzählt der Welt von seinen Taten. Denn er, der jeden Mord rächt, steht den Hilflosen bei und vergisst ihren Hilferuf nicht. Herr, hab Erbarmen mit mir, sieh, wie ich durch die leide, die mich hassen. Entreiße mich aus der Gewalt des Todes, damit ich dich vor den Toren Jerusalems loben und mich über meine Rettung freuen kann. Die Völker sind in die Gruben gefallen, die sie anderen gegraben haben. Ihre eigenen Fallen wurden ihnen zum Verhängnis. Der Herr ist bekannt für seine Gerechtigkeit. Die Bösen haben sich in ihren eigenen Fallen verfangen. Die Gottlosen müssen hinab zu den Toten. Das ist das Schicksal aller Völker, die Gott nicht achten. Denn die Armen werden nicht für immer vergessen. Die Hoffnungen der Notleidenden werden nicht auf ewig verloren sein. Erhebe dich, Herr, lass nicht zu, dass die Menschen zu mächtig werden. Die Völker sollen vor dir gerichtet werden. Lass sie zittern vor Furcht, Herr, damit die Völker erkennen, dass die Menschen sind. Amen. Amen. தமிழை நாங்கள் போகிறோம். அவர்கள் தமிழை வாசிப்பார்கள். நாங்கள் அடுத்த படித்து துதிப்போம். சங்கீதம் 9 வாக்கியத்தில் வாசிக்க தியாக தலைவரில் தோற்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். மகிழ்ந்து களிகூறுவேன், உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடர்ந்து அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் வழக்கையும் கேட்டு நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினார். அவர்கள் பெயரும் அவர்களோடே கூட அழிந்து. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய நியாயத்தில் ஆயத்தம் பண்ணினார். அவர் கோச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், ஒடுக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறியுங்கள். இரத்தப்பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார்.
மரண வாசலிருந்து என்னை கூட்டிட கர்த்தாவே, நான் உடைய துணிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உடைய ரட்சிப்பை அளிக்கும்படிக்கு பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரு. ஜாதிகள் தங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையிலே அவருடைய காலை வாக்குப்பட்டுக் கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளில் செய்தியை சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவர் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தவன் கர்த்தாவே, மனுஷன் வரக்குள்ளாக செய்யும் ஜாதிகளுடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்குவார்கள். அல்லேலூயா. தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். சகோதரமான தேவனை பாடி மண்ணுபட்டு இணைந்து கத்தனை துதித்து நாங்கள் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் கூடும்பொழுது தேவன் எழுந்திருக்கிறார். தேவ ஜனங்கள் கூடத்திலே, தேவ சபை கூடத்திலே தேவன் எழுந்திருக்கிறார். அதுதான் எங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது. அவை நாம் கூடுமிடத்தில் தேவன் இருக்கிறார். இருவரும் ஒவ்வொரு கூடுமிடத்தில் நான் இருக்கிறதா இருக்கிறேன் கர்த்தர் எழுந்திருக்கிறார். வாய்த்த சங்கீதத்திலே சங்கீதம் 9:1 சொல்கிறது, கர்த்தாவே முழு இதயத்தோடு துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன், உண்மை மகிழ்ந்து கழிவுறுவேன், உன்னதமானவரே உங்கள் நாமத்தை கீர்த்தனம். ஆவே நாம் தேவனை எப்படி துதிக்க வேண்டும் என்றால் முழு இதயத்தோடு. அது மட்டுமல்ல, யோவானிலே பார்க்கிறோம், அந்த சமானியா ஸ்திரீக்கு இயேசு சொன்ன வார்த்தை நாம் யோவான் 4:23-24 வாசிக்கிறோம். தேவனை தொழுதோடு இப்படியாய் துதிக்க வேண்டும் என்றால் ஆவியோடு உண்மையோடு கொண்டவர்கள். அவை ஆவியோடு உண்மை என்பது முழு இதயத்தோடு அவரை அவர் ஆவியா இருக்கிறார். தேவனின் பிதாவின் பக்கத்திலே இயேசு இருக்கிறார், பைபிளை சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். நாம் துதிக்கும் பொழுது இயேசு எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கொண்டு ஜாதியை ஏற்படுத்துவேன், அவர்கள் புதிய சொல்லி வருவார்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் உங்களுக்கு இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று யாத்ராம் 20:14 வாசிக்கிறோம். இந்த நாளும் தேவன் 13 வசனம் முக்கியமான வசனம், மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசலில் பெருத்து உம்முடைய ரட்சிப்பினால் கழிவுறும்படி. நாம் கார் ஓடும் பொழுது, பிரயாணம் பண்ணும் பொழுதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அந்த ஒரு செகண்டிலே நான் காரை திருப்பாவிட்ட ஒரு செகண்டிலே நான் நித்திரை மயக்கம் அடைந்த பொழுது தேவன் தான் அந்த இடத்திலே பாதுகாத்தார். ஒரு சிறிய காயத்தோடு பெருந்தோய் 2000 நோய்கள் செலவழித்தாலும் என் உயிர் பாதுகாக்கப்பட்டது. தேவனை பாதுகாத்து இந்த இடத்தில் எந்த உயிரோடு இருப்பதோடைய கிருபை. யாவே பேசுவது, மரண வாசலிருந்து என்னை தூய்ப்பிடுற கர்த்தாவே, நான் உங்களுடைய துதிகளை எல்லாம் என் சீயோன் குமாரத்தின் வாசலில் பெருத்து உடைய இரட்சிப்பினால் கழிவுறுவேன். காரணம், எனக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நேராது தேவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்வது. அவர் தேவனோடு கூட இருக்கிறார். மரண இருளை போன்ற பயங்கரமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது கூட அந்த இடத்திலும் தேவன் எங்களை கடந்து வந்து பாதுகாக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுவோம். சமூகத்திலே நாம் முதலாவது பாடலை பாடிக்கிறோம். சோத்திரபலி சோத்திரபலி எல்லோருக்கும் சேர்ந்த பாடல், எல்லோருக்கும் சேர்ந்த பாடல் சேர்த்து பாடுவோம். இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவாயிரே, சுகந்தந்த யெகோவா ராஃபா, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோய், எங்களை பரிசுத்தமாக்கிற யெகோவா மெக்காதே, எங்களுக்கு நீதியின் நியாயத்தையோ வாசித்தேன். எனக்கு உள்ள தேவனாய ஏலமன், உள்ள தேவனாய ஏல்சாய், உங்கள் தேவனாய் ஏல்ராஜும் ஏல்கடோல் மகாதேவனே, ஏசிப்போர் வல்லமல்ல தேவனே, ஏலோலாம் சதாகாலம் உள்ளவரே, ஏல் பிராசின் தடைகளை நீக்கிறவரே, ஏலியோன் உன்னத தேவனே, யெகோவா ராஃபா சுகந்தரிகிறவரே, யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா நிசி ஜெயம் கொடுக்கிறவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே, நோய்களை குணமாக்குவரே, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவரே, வருஷத்தை இறக்குதலினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினவரே, எங்கள் வயதை கழுவு கொப்பான வாழவது போலாக்கிறவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோம். பாவிகளாய் அக்கிரமக்காராய் தேவனுக்கு சத்துருக்களாய் துறைகளாய் எங்களுக்காக பலியானி, இயேசுவே உமக்கு நன்றி.
சோத்திர பலியிடுவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவை ஆபத்து வழிகளை நோக்கி கூப்பிடு. அவனுக்கு 8 பெரிய காரியங்களை தேவன் ஆசைப்படுகிறார். ஆபத்து வழிகளை தேவனை நோக்கி இயேசுவே கூப்பிடுவது தேவன் சீக்கிரமாக சிங்காசனத்தில் இறங்கி என்னை பாதுகாத்து வருகிறார். அந்த தாயை வாழ்க்கையை நடந்து போட்டவர்களும் அக்னியில் போடப்பட்டவர்கள் 4வது நபராக இயேசு வந்தார். அவை அவர்கள் கலந்து வருகிறது. அவை நோக்கி பார்க்கிறோம். துதிப்போம் சேர்ந்து கைகளை தட்டி கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம். அப்பாவுக்கு
46 தாவீது சொன்னது போல நான் உயிருள்ளவரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை துதிப்பேன், எக்காலத்திலும் உம்மை துதிப்பேன், எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும் என்று சங்கீதம் 34:1 சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் உயிரோடு இருப்பதுமை துதிப்பதற்கு எனக்கு ஒரு யாரையை ஏற்படுத்துவேன், அவர்களின் துதியை செல்லுவதா என்று சொன்னவரே. பிரியமானவரே, மரண இருள் என்பது மரணத்தை வருவிக்கக்கூடிய, மரணம் ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம் தான். இருளான இடம், அது பயங்கரமான இடம். அதை சந்தித்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த இடத்துக்கு வந்து அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களால் துதிக்க முடியும். வேதம் சொல்வது மரண வாசலில், வாசித்த வருஷத்தில் 9:3 பாருங்கள், மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை காப்பாற்றி, அதனால் என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கையிலே மரண வாசல் அன்று நான் மறிக்க வேண்டிய நான், ஆனால் தேவன் என்னை காப்பாற்றினான். 100 வந்திருந்தால் நிச்சயமாக, 100 வந்திருந்தால் நிச்சயமாக நான் இன்றைக்கு என்னுடைய மரண வீடு தான் நடந்திருக்கும். ஆனால் தேவன் நம்மை துதிக்கும்படியாக என்னை உயிரோடு வைத்தார். அவருக்கு நன்றி சொல்வதில் உள்ளத்தினாலிருந்து அவர் என்னை அழைத்தது நோக்கம், அவர் என்னை தெரிந்தது நோக்கம், அவரை துதிப்பதற்காக எனக்கு ஒன்று ஜாதியை ஏற்படுத்துவேன். உயிருள்ளவரை அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரர் 146 சொல்றார். அவரை இணைந்து சொல்லுவோமா? சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சொல்லுவோமா? சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, நமக்கு பலன் தந்தீரே நன்றி ஐயா. தாவீதை குறித்து 3000 பேரோடு சாவுல் அவனை தேடி உயிரை அவனை பறிக்கும்படியாக வருகிறான். ஆனாலோ தேவன் தாவீதோடு இருந்தபடியால் அவனை காப்பாற்றும்படியாக அயர்ந்த நித்திரை வர வைத்து எவன் அவனை தேடினானோ கொலை செய்ய அவனுடைய பட்டயத்தை அவன் கிட்ட வந்து அவனுடைய அதில் ஒரு துண்டை வெட்டி கொண்டு அந்த இடத்தை போகிறான். காரணம், தேவன் அயர்ந்த நித்திரை வர வைத்தார். அவர்களை பாதுகாத்து எதிரிகளை சூழ்ந்து கொண்டாலும் தேவன் எதிரிகளின் மேல் அவர் மனுஷர்கள் தான், தேவனோ பெரியவர், அவர்களை காப்பாற்றுவது. தேவன் எங்களோடு இருக்கும் பொழுது சங்கீதம் 23 சொல்லாமே, கர்த்தரின் மேல் பிராயத்தால் நான் காட்சி அடையேன், அவர் என்னை புல்லடங்களிலே மேய்த்து அமர்ந்து தண்ணீரை கொண்டே விடுவார். என் ஆத்மாவை தேய்ச்சி என் ஆத்மாவை தேய்ச்சி மரணம் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, சொல்றது நான் உயிருள்ளவரை மட்டுமல்ல நன்மையின் கிருபை தொடரும் என்று சொல்றது. ஜீவன நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கிற தாவீதின் வாழ்க்கையை அவர் கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டான். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டவர்களுக்கு தாட்சியங்கள் இல்லை. மரண இருளை போன்ற பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும் அதன் நடுவில் தேவன் கடந்து வந்து உங்களை பாதுகாக்க வல்லவராய் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராய்ச்சி உயிரோடு இருக்கிறவர் எல்லோருக்கும் தெரிந்தமான ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இரவு பகலாய் தேவனை துதிக்கிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை காணச் செய்வார். பிரியமானவருடைய எல்லோருக்கும் தெரிந்த பாடல் சேர்ந்து பார்ப்போம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் Yeah.
ஆராதனை
மரித்து அடக்கம் பண்ணுவதற்காக பாடையிலே கொண்டு செல்லப்பட்ட பொழுது விதவையின் மகனாயிருந்தபடியால் அவருடைய எதிர்காலமே இழந்த நிலையில் கண்ணீரோடு வந்த பொழுதெல்லாம் கண்ணீரை கண்டு சரியான இடத்திலே சந்தித்து வாலிபனை எழுந்திரண்டு சொல்லி சுகப்படுத்த ஜெகவர் ராப்பா உயிரோடு எழுப்பினவரே ஜீவன் கொடுக்கிறவரே ஜீவனுள்ள இவருடைய நாமங்களை சொல்லி துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. யெகோவா ராப்பா தான் சுகம் தருகிறவர். எல்ரோயி என்றால் எங்கள் நல்ல மேய்ப்பர். யெகோவா ரூபா எங்கள் மேய்ப்பர். எல்ரோயி எங்களை காண்கிறவர். யெகோவா நிசி ஜெயம் கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, யெகோவா சாலோம் சமாதானத்தின் தேவன். எபினேசர் உதவி செய்கிறவர். தேவனுடைய நாமங்களை சொல்லி துதிப்பது என்பது அவருடைய கனத்துக்கு மகிமையை செலுத்துவது. நன்மை என்பது ஸ்தோத்திரம் செலுத்துவது. இந்த பாடலை அடியோடு நினைத்து பாடுங்கள். இது மிகவும் முக்கியமான நேரம். தேவன் உங்களை சந்திக்கிற நேரம். வியாதியோடு இருக்கிறாரா? இன்றைய தேவன் உங்கள் சுதந்திரவார். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. சொல்லுமா? உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே நீர் பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே நீர் பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே நீர் பலியானீரே ஒருவர் நண்பன் கேட்டான், கையில் காயங்கள் என்ன? நண்பன் வீட்டில் ஏற்பட்ட காயங்களை காட்டினார் கைகளிலே. நண்பன் உன்னோடு ஒன்றாய் உட்கார்ந்தவனே காலை உதைத்தான் என்று வேறு சொன்னது. ஒன்றாய் சாப்பிட்டவனாய் எழுப்பி தவறான ஆலோசனை சென்றபொழுது தாவீது பாடிய பாட்டு தீர்க்கதரிசனமாய் இயேசுவுக்கு நடந்தது. யூதாஸ் ஒன்றாக இருந்து சாப்பிட்டவன், அவரோடு ஒன்றாக ஊழியம் செய்தவன், பண ஆசையினால் இயேசுவை காட்டி கொடுத்தான். முத்தமிட்டால் காட்டி கொடுத்தார் என்று இயேசு சிநேகிதனே என்று சொன்னார். பிரியமானவர்களே, அந்த அன்பு நிறைந்தவரை ஏன் நாங்கள் துதிக்கக்கூடாது? ஏன் கைகளை துதிக்கக்கூடாது? ஏன் உணர்ந்து துதிக்கக்கூடாது? ஏன் முழு இதயத்தோடு துதிக்கக்கூடாது? ஏன் அழுது துதிக்கக்கூடாது? அவர் எங்களுக்காக காயப்பட்டாரே. கைகளிலே காயங்கள், கைகளிலே ஆணிகளால் கலாப்பப்பட்டார், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார், விழாவிலே இறுதியால் குத்தினார்கள், கடைசி துளி ரத்தம் வரை வந்தது. அவர்களே இருந்து எல்லாமே இழந்தது. உள்ளப்பட்ட நிரம்புகள் ஆகப்பட்டது. சொல்வமா? உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பலிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. பலிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே நீர் பலியானீரே ஆராதனை உமக்கே. இயேசு பாரமான சிலுவை சுமந்து கொண்டு சென்றார். அவரால் தூக்க முடியவில்லை. பாரம் ஒரு பக்கம், காயங்கள் ஒரு பக்கம், பூசணங்கள் ஒரு பக்கம், காது துப்பினார்கள், கன்னத்தில் அரைத்தார்கள், செங்கல் ஆடை விடுத்து சூழலின் ராஜாவை வாழ்க்கையில் பரியாசம் பண்ணினார்கள். இயேசு எங்களுக்காக பரியாசத்தை ஏற்றுக்கொண்டார். ஆதலால் நாம் அவரை துதிக்கிறோம். அவர் எங்களுக்காக காயப்பட்டதால் நாம் சுகமானேன். அதனால் நான் சுகமானேன் என்று சிறுபக்தர் பாடுகிறார். நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் இன்று உயிரோடு இருப்பது, உங்களோடு நிற்பது தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை. இல்லை என்றால் இன்று மரண ஆராதனை நடந்திருக்கும். மரண வீட்டிலே நான் என்னை கிடத்தி வைத்திருப்பார்கள். நீங்கள் வந்திருப்பீர்கள். நிச்சயமாக என்னை நேசித்தவர்கள் நிச்சயமாக வந்திருப்பீர்கள். ஆனால் தேவன் என்னை உயிரோடு வைத்தது அவரை துதிக்கும்படியாக. நான் உறுதியாக நூலில் செல்ல முடியும். ஒவ்வொருவரும் செல்ல முடியும். நாம் உயிரோடு இருந்த வெனிசுலாவிலே 2 தடவை ஒரே நேரத்திலே
ஏராளமான பேர் செத்தார்கள், இன்னும் எடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளை உயிரோடு இருக்கிறார்கள், பலர் மறித்து விட்டார்கள். நாம் இன்று கூட நடக்கலாம். நாளை இன்று என்பது தேவன் தந்த பரிசு. முழு பலத்தோடு குதிக்கலாமே, முழு பலத்தோடு வேதத்தை வார்த்தைகளை வென்று செல்லலாமே, ஆத்மாவை செய்யலாம். இன்று மறித்தால் நீ எங்கே போவாய் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். தயவு செய்து தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்வே நாங்கள் கேட்கிறோம். சபையிலே இரு கூட்டத்தார் இருப்பார்கள். ஒரு கூட்டத்தார் ஆத்மாலயத்தாரர், மற்றவர்கள் பின்மாற்றக்காரர். யாரெல்லாம் ஆத்மாலம் செய்யவில்லையோ வேதம் சொல்லுவது பின்மாற்றக்காரர் தெளிவாக இயேசுவே சொல்லியிருக்கிறார். தயவு செய்து தேவனுடைய அன்பை இயேசு நம்மை சொல்லுங்கள். வியாதியர்களுக்கு வியாதியர்கள் கூட்டி வாருங்கள். தேவன் சுகம் கொடுப்பார். அவர் பலிகாரி. ஆமென். ஹல்லேலூயா. Oh
ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகல துதியும் கனமும் உமக்கே தருவோம். கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு யாவரையும் சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலே முதல் வாரத்திலே அவருடைய பந்தியிலான தேவன் கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றி. ஆகவே வந்த ஒருவரின் சபை சார்பாக வரவேற்றுக் கொண்டு நாங்கள் 2 சகோதரிகளை நாங்கள் காண்கிறோம். அவர்கள் ஒருவரை அறிந்த ஒரு ஊழியக்காரருடைய மகள் என்று அடிப்பட்ட நீங்கள் சிஸ்டர் தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர்கள். ஆகவே வரவேற்போம். மற்றவர்கள் வந்திருக்கிறார்கள். தேவன் நிறைய கொண்டு இந்தியா தேசத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே வந்த நாங்கள் வெல்கம் பண்ணுகிறோம். கரங்களை தட்டுவோம். ஆகவே வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதோ அங்கே தேவனை ஆராதிக்க நாங்கள் செல்ல வேண்டும். 1000 என்றால் தேவனை ஆராதிக்கிறது, தேவனை தொழுது கொள்வது, அதான் நமக்கு தேவை. ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்த அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்றாங்க. அவருடைய துதியை சொல்ல நாங்கள் வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அவை வந்த ஒருவரையும் வாழ்த்தி நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அவை பொதுவாக தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண எல்லாருக்கும் தெரிந்தது தான். எல்லா தேசங்களிலும் நடக்கிற ஒரு பிரச்சனைகளும் தெரிந்தது. சுருக்கமாக சகோதரன் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்னா பொதுவாக ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபனையில் இருக்கும் பொழுது தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். பெரிய காரியங்களை சூழ்நிலை எதிர்பார்க்கும் பொழுது எல்லாமே கருதாக இருந்தாலும் இம்மாதிரி ஆகாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. கடலிலே நடந்துள்ளது கடலை பார்த்து கிடையாது அமைதியாக சொன்ன மாத்திரத்தை அமர்ந்தானது போல எங்கு பார்த்தாலும் பன்முறைகளும் போதை பொருட்களுக்கு அடையாளர்களும் ஆண்மை கத்தாவை கூடி அரிசிகளும் கொள்ளைகளும் மனசு நாட்களில் வரி அது சீக்கிரம் என்பதை எல்லா அனுபவங்களும் வெளிப்படுத்துகிறது. வாசல் அருகே நிற்கிறார்கள் நியாயத்தை வாசல் அருகே நிற்கிறார்கள் நடந்தோம். இனி காலம் செல்லாது சொன்ன வார்த்தைகளை தேசங்கள் நடந்திருக்க வேண்டுமே என்றாலும் அனைவருக்கு சிலவாய் நோர்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா, ஐரோப்பா கண்டங்களுக்காக தோன்றும் என்னை கேளுங்கள். ஜாதிகளை சொந்தமாக வார்த்தைகளை எல்லாரும் வெற்றித்தோடும் சத்தியத்தை அறிவர்கள் சித்தவர்களாக ஈட்டோடு எல்லாருக்கும் ஆசிரியர் எழுதப்பட்டு நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் பெருமாய் எடுத்துக்கொண்டு வார்த்தை நாட்களை சீக்கிரமாய் சொந்தங்கள் வெற்றிக்கப்பட வேண்டுமாய் உங்கள் அயலவர்கள் என்னோட வேலை செய்தவர்கள் ஆனால் இந்தியாவுடைய ஜனங்கள் வெற்றிக்கப்பட வேண்டுமாய், இலங்கையுடைய ஜனங்கள் வெற்றிக்கப்பட வேண்டுமாய், அமெரிக்கா கனடாவுடைய ஜனங்கள் வெற்றிக்கப்பட வேண்டுமாய், கட்டாய நாடுகளால் ஐரோப்பா நாடுகளை ஜனங்கள் வெற்றிக்கப்பட வேண்டுமாய், விசுவாச தேவனுடைய மக்கள் வெற்றிக்கப்பட வேண்டுமாய், அன்றைய வாரிகள் அன்போருக்கு சிதறடித்து சினிமாவுக்கு போதைக்கு அடிமையார்கள் அதிகம் நிறுத்தும் விடுதலையாக்குகிறார் விடுதலையாக்குகிறார் அவப்பட்ட ஒருவரை விடுதலையாக்குகிறார். மனுஷகுமாரன் ஆண்டியத்தாலும் தீர்த்து விடுதலையாக்கி வழிபட்டார். நான் ஒருவரை ரசிக்கிறார். ரத்தம் தரிக்கப்படுவதாக எல்லா இடங்களிலும் ரத்தம் பாய்வதாக பாவங்களை மன்னிக்கிறார். பலகைக்கு விடுதலைக்கு விட்டாலே ஜனங்களை மன்னிக்கிறார். கத்தாவை கேளும், கத்தாவை கவனியும், கத்தாவை மன்னியும், கத்தாவை ரட்சி பாவிகளாயிருந்த எங்களை ரட்சித்தீர். எங்களுக்கு இறங்கியீர்கள் யாரும் எங்களை சுகப்படுத்துகிறீர். அவ்வாறு ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துகிறார், ரட்சிக்கிறார், எடுத்துக்கொள்கிறார். வாக்கு தத்தம் சீக்கிரமாய் நிறைவேறப்படுவதற்காக நன்றி சொல்வோம். நாம் நினைப்பதற்கு மன்னருக்கு மேலாய் நடவடிக்கை அந்நாள் ஆண்டில் ஒரு ஆண் குழந்தைக்காக அழுது கண்ணீர் விட்டார்கள். 6 ஆண் குழந்தைகளை கொடுத்து 6 குழந்தைகளை கொடுத்தீர்களா? அதுபோல ஆண்டு நாங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிப்பதற்காக நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றுகிறோம். ஆமென். நாங்கள் இப்பொழுது சிறியவர்கள் வசனங்களை கேட்க போகிறோம். அந்த வேளையில் உற்சாகமாக காணிக்கை கொடுக்க போகிறோம். நான் ஜெபம் பண்ணி சிறியவர்களையும் காணிக்கான ஜெபம் நல்வான கர்த்தாவே இந்த ஞாயிறு வேளையில் மாதத்திற்கு ஒரு வாரத்தில் உற்சாகமாக கொடுக்க போகிறோம். அதுலேயும் காணிக்கை அங்கேறிங்க. இந்த இடத்துல வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகத்தை செலுத்த உதவி செய்யும். ஆண்டவரே சிறிய பிள்ளைகள் இந்த இடத்துல இந்த வசனங்களை உச்சரிக்கவும் வசனங்களை பாடமாக்கினவர்கள் ஆண்டவர் வசனங்களை சொல்லவும் தேவஞானம் கடந்து வர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. சிறியவர்கள் முன்னுக்கு வந்து வசனங்களை சொல்லும் பொழுது நீங்கள் உற்சாகமாக காணிக்கை போடலாம். வாங்க உற்சாகமாக சிறியவர்கள்லாம் உற்சாகமாக வரும். I will protect him. I will look after him. ஆமென்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமாம், கரங்களை தட்டும். யுவானா நான் ஆச்சி again. ஆமென். ஹalleluya. சரி, யோவானா யுவான். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்று விசுவாசிப்பார்கள். அவரும் நம்பிக்கை அப்பா சொல். தேவருடைய வார்த்தைகளை கலந்துக்கிறோம். கலைகளை தாண்டி நம்ம வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, மாலை ஆராதனைக்காக நம்ம நடத்திருக்கிறோம். ஒரு முடித்து ஆராதித்தோம். அப்பா, இந்த நேரம் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். வார்த்தையை பேசுகிற அடியனை அந்த ஒவ்வொருவரையும் சிலுவைகளை மறைத்து கொடுக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் வருகிற எல்லா எதிர்வேண்டும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கிடைத்த புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாமே ஆளுகை செய்யப்படி நடக்கும். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் ஜீவனுடைய நல்ல பிதா. வாரத்தின் முதல் மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தருடைய பந்தியில் அமரப்படியாக நாங்கள் வந்து கூடியிருக்கிறோம். எனவே நாங்கள் செய்திக்கு ஆதார வசனமாக ஒரு வசனத்தை நாங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தில் வாசிப்போம். 39வது சங்கீதம் 6வது வசனம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். அல்லேலூயா. வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். விருதாவாக என்றால் நமக்கு தெரியுது இல்லையா? வீணாக மனுஷன் என்ன செய்கிறானா? வேஷமாக திரிகிறானா, வீணாக சஞ்சலப்படுகிறானா, ஆஸ்தியை செய்கிறானா, யாரதை வாரி கொண்டு போவான் என்று அறிகிறான். அப்ப இங்கு பொதுவாக மனிதர்களை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில் இன்றைய செய்தி வீணான காரியங்கள். இப்ப கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட நம்மை அறியாமலே சிலதை வீணாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வீணான காரியங்கள் என்ன? வேதாகமம் அதை குறித்து நமக்கு என்ன சொல்லுகிறது? எனவே நாங்கள் எதை செய்தாலும் அது வீணாக போகக்கூடாது. அவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசம் வீணாய் போகாது என்று நாங்கள் அறிந்து அசையாமல் உறுதியுடன் கர்த்தருடைய கிரியைகளிலே பெருகுவீர்களாம். இப்ப நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்குள்ளே செய்வோமாக இருந்தால் ஒரு நாளும் வீணாய் போவாங்க. நாங்கள் எப்படி நாங்கள் வீணான காரியத்தை செய்வோம் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்ப என்னுடைய முதலாவது குறிப்பு வீணான பிரயாசம். சங்கீதங்களின் புத்தகம் 127 முதல் 3 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நாங்கள் இப்பொழுது வாசிப்போமா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அதுவே அந்த சங்கீதம் 122 முதல் 3 வசனங்களிலும் சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் வாசிப்போம். அப்ப வீணான காரியங்களை நாங்கள் விருதாண்டால் வீடு. அப்ப ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுவாரா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளை விடுத்திருக்கிறோம் விருதா. அப்போ தேசமாயிலும் ஒரு குடும்பமாயிலும் ஒரு தனிப்பட்ட நபராயிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டாவிட்டால் நாங்கள் கட்டுவோமாக இருந்தால், அதாவது நாம் தான் கட்ட வேண்டும். வீட்டை கட்ட வேண்டும், நான் தான் சபையை கட்ட வேண்டும், நான் தான். ஆனால் தேவன் தான் அந்த அதற்குரிய பலனை தருகிறார். எங்களுடைய சுயபலத்திலே நாங்கள் கட்ட முயற்சித்தால் அது வீணாய் போய்விடும். அப்ப ஒரு சபையை கட்டுவதாக இருந்தாலும், ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தாலும், குடும்பத்தை கட்டுவதாக இருந்தாலும் அது கர்த்தர், அதாவது கட்ட வேண்டும் என்றால் என்ன? கடவுளுடைய பிளஸிங், ஆசீர்வாதம் அதிலே இருக்க வேண்டும். நாமவே எங்களுக்கு எல்லாம் இருக்கிற செய்ய ஆரம்பித்து நாங்கள் கட்ட ஆரம்பித்தால் அநேகருடைய வாழ்க்கையிலே அதான் நடக்கிறது. என்னென்றால் அவர்கள் கடவுளிடத்திலே ஆலோசனை கேட்பதில்லை. நான் இந்த காரியத்தை செய்வது உனக்கு சித்தமா,
தேவன் இதை விரும்புகிறாரா? இந்த வேலையை, இந்த வாழ்க்கை துணையை, அல்லது எனக்கு நான் ஒரு வீட்டை கட்ட போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அந்த தேவனிடத்திலிருந்து வழிபாடை பெறாமல் எங்களுடைய சுய ஞானத்தினாலே எங்களுக்கு பணம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது என்று நாங்கள், அதாவது அதிகாலையில் எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பதும் வீணா. அப்படின்னா என்ன? இன்னைக்கு நாங்கள் பிஸியாய் நிறைய சம்பாதிக்கிறோம் மொழி உழைத்து. ஆனால் நிம்மதியான நித்திரை இருக்கிறதா? இன்னைக்கு பாருங்கள், அநேகருக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை. கர்த்தர் அதாவது தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் நிம்மதியான தூக்கத்தை அவர் கொடுக்கிறார் இந்த வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. அப்ப நாம் எதை செய்தாலும் அது வீணாக போய்விடாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முதலிடம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது கடவுளை நாங்களுடைய குடும்பத்திலே முன்வைத்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்தார் என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்தோம் என்று எங்களுக்கு பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடாது. கடவுள் தான் எனக்கு இதை, அவர் தான் பரலோகத்தின் தேவன் தான் காரியத்தை வாய்க்கப்படுவார். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும். அப்ப எந்த நிலைமையிலும் நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் பழகுகிறோம். இதற்கு கடவுளுடைய பலன் இல்லாமல் முடியாது. உயர்ந்த நிலையிலே இருக்கவும் பழகணும், தாழ்ந்த நிலையிலும் இருக்க பழகணும். எப்பொழுதும் எல்லா வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அந்த பலத்தை கடவுளுக்கு தருகிறார். அப்ப கர்த்தர் தான் எங்களுடைய வீட்டை கட்டணும், எங்களுடைய குடும்பத்தை கட்டணும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதாவது கடவுளுடைய வழிநடத்தலை, அவருடைய ஒரு வெளிப்பாடை பெறாமல், கடவுளத்திற்கு ஒரு வெளிப்பாடை பெறாமல் சுய முயற்சியினாலே காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் தோல்வியை சந்தித்து கடைசியில் அது வீணான காரியமாய் போய்விடுவது கூட இருக்கிறது. அதனால்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் கட்டாவிட்டால் நாங்கள் எப்படித்தான் கட்டினாலும் அது வீண். கர்த்தர் ஒரு தேசத்தை பாதுகாக்காவிட்டால் எப்படித்தான் ராணுவ படைகளை குவித்து காவலாளிகள் விழித்திருந்து காத்தாலும் அது வீணாக இருக்கிறது. எனவே ஒரு தேசத்தை கர்த்தர் தான் பாதுகாக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை கர்த்தர் தான் கட்ட வேண்டும், அதாவது ஒரு குடும்ப சபையை கர்த்தர் தான் கட்ட வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் சும்மா இருந்தால் ஒன்றும் முடியாது, நாங்கள் செயல்பட வேண்டும். ஆனால் கடவுள் தான் எங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இதிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்ப வேண்டும். அது மிகவும் முக்கியம். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் செய்கிற காரியம் ஒன்று வீணாக போகக்கூடாது. வீணாக நாங்கள் பிரயாசப்படக்கூடாது. வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு வியாதிக்குள்ளாக நாங்கள் தள்ளப்படக்கூடாது. மன அழுத்தத்துக்குள்ளாக நாங்கள் தள்ளப்படக்கூடாது. நிம்மதியான தூக்கத்தோடு கடவுளுக்கு வந்து அல்லது என்னுடைய காரியங்களையும் நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே நம்முடைய வழிநடத்துதல், நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது நாங்கள் செய்கிற காரியத்திலே ஒரு சமாதானம் இருக்கும். அல்லது சஞ்சலமும் குழப்பமும் பிரச்சனைகளும் வந்தோம். எனவே நாங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக செய்வோம். கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும், கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை கட்ட வேண்டும், எங்களுடைய தொழிலே கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து இந்த காரியத்தை செய்தால் நமக்கு நிச்சயமான ஒரு நாங்கள் செய்கிற காரியம் ஒன்றும் கர்த்தருக்குள்ளாக செய்கிறது ஒரு நாளும் வீணாகாதுதான் வேதம் சொல்கிறது. அப்ப முதலாவது நாங்கள் செய்கிற காரியம் பிரயாசம் வீணான பிரயாசமா இருக்கக்கூடாது. அடுத்து யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். வீணான தேவ பக்தி. பாருங்கள், தேவ பக்தி இந்த கடைசி நாட்களிலே தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்களா? அப்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு கிறிஸ்தவம், ஒரு பக்தி, எங்களுடைய பக்தி வேஷமான பக்தியா இருக்கக்கூடாது, உண்மையான பக்தியா இருக்கும். உண்மையான பக்தியை குறித்து அந்த 27ஆம் வசனம் என்ன சொல்கிறது வாசிப்போம். யாக்கோபு 1:26 வாசித்தோம். 27 என்ன சொல்லப்படுகிறதை வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படித்து தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்ப உண்மையான பக்தி எப்படி இருக்குன்னு சொன்னாலா, சுயநலமற்றதாக கடவுளுக்கு பயந்து மற்றவர்களுக்கு ஒரு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனநிலை.
இப்ப திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள்னா உலகத்திலே வந்து அவர்கள் ஆதரவற்ற. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு பொது நலம் ஒன்று இருக்கிறது இல்லையா? அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பொது நலம் என்று சொன்னால் உலக மக்கள் ஒன்று செய்து கொண்டிருக்கார்கள். சினிமாக்காரராக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் பொது நலம் செய்வதிலே தீவிரமாக அவர்கள் செய்து கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளே இன்றைக்கு பொது நலம், அதாவது மிகவும் ஒருவேளை பாரம்பரியமாக இருக்கிறவர்களுக்குள்ளே அவர்கள் பொது நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆவிக்குரிய நாம் என்ன செய்கிறோம்? அதாவது பொதுநலம் செய்வதிலே நாங்கள் குறைவாக இருக்கிறோம். ஆனால் ரெண்டு இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, உலகத்தால் கரைவிடாத வண்ணம் எங்களை காத்துக்கொள்ளும். இப்ப பாவத்தையும் செய்து கொண்டு பொதுநலம் செய்தால் அதிலே எந்தவித அர்த்தம் இல்லை. பொதுநலம் செய்யத்தான் வேணும், ஆனால் பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ளும். இப்ப ரெண்டும் சேர்ந்துதான் உண்மையான பக்தியா. அப்ப நாவை காத்துக்கொள்ளாமல் அப்படின்றால் பேச்சிலே நம்முடைய தேவையற்ற காரியங்களை நாவை குறித்து அந்த யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்திலே மூல அதிகாரம் நாவை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. அது அநீதி நிறைந்த உலகம், அது ஒரு நெருப்பை போன்றது. அந்த நாவாலே தேவனை துதிக்கிறோம், அந்த நாவாலே பிறரை சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அப்ப நாவை அடக்கி நாங்கள் பண்ண வேண்டும், பொதுநலம் செய்ய வேண்டும். அடுத்தது நாங்கள் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான மாசில்லாத தூய பக்தி என்று யாக்கோப்படுத்துகிறார். எனவே நாங்கள் வேசமான பக்தியாக இருக்கக்கூடாது. இந்த அதாவது அவனுடைய பக்தி வீணா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்ப நம்முடைய தேவ பக்தி அதாவது வீணான தேவ பக்தியாக இருக்கக்கூடாத, மாறாக உண்மையான பக்தியாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது வந்து மத்தேயு 15:8-9 வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். வீணான பக்தி மாத்திரமல்ல, வீணான ஆராதனை. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் சதுசேயத்தை தான் அப்படி சொன்னார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே வீணான ஆராதனை எப்படி நடக்கிறது? இயேசு முதல் சொல்லுகிறார் இந்த இடத்துல, நீங்கள் வாய்னாலே கனம் பண்ணுங்கள், ஆனால் உள்ளம் தூரமாக இருக்கிறது. அப்ப எங்களுடைய உள்ளம் முதலாவது தேவனை கனம் பண்ணக்கூடியதா இருக்கும். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. உதடுகளினால் மாத்திரமல்ல, தேவனை துதித்து உதடுகளினால் துதித்தது மாத்திரம் உள்ளத்திலே இருந்து நாங்கள் வந்து கர்த்தரை கிட்டி சேர வேண்டும். அப்ப மனிதனுடைய கற்பனைகளை இதை போதித்தால் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். இதுதை கிறிஸ்தவத்துக்கு எப்படி பொருந்தும்? கடைசி நாட்களிலே மனிதனுடைய எண்ணங்கள் தன்னுடைய மூளைக்கு என்ன வருகிறதோ அதை போதனையாய் செய்து ஜனங்களை ஆராதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் வீணான ஆராதனைகள். உண்மையான ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? அதாவது ஆண்டவர் என்ன, அதாவது எபிரேயரிலே ஒரு வசனம் இருக்கிறது, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. அப்ப நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி என்றால் பாவங்களை கண்டிக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஆராதனை எப்படி இருக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள், பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கடிகூறுங்கள். அப்ப இதெல்லாம் ஒரு பயபக்தியோடு செய்யப்பட வேண்டிய அந்த ஆராதனை என்பது பயபக்தியோடு தேவனுக்கு செலுத்தப்படுது. இன்றைக்கு கடைசி காலத்திலே மனிதனுடைய கற்பனைகளின்படி ஆராதனை நடக்குமாயிருந்தால் அந்த ஆராதனை, மனிதனுடைய எண்ணத்தின்படி ஆராதனை முறைமைகள் இருக்குமாயிருந்தால், தேவனுடைய அதாவது திட்டத்தின்படி அல்லாமல் மனிதனுடைய எண்ணத்தின்படி மனிதனுடைய கட்டாயத்தின்படி அல்ல. நாங்கள் சபைக்கு வருகிறது யாரோ எங்களை கட்டாயப்படுத்தினால அல்ல, தேவன் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை விலைக்கிரயம் செய்து வேண்டி இருக்கிறார். அவருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வருகிறோம். யாராவது துதிகள் என்று சொல்வதனாலே நாங்கள் துதிப்பது உண்மையான ஆராதனை அல்ல. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாமவே ஆண்டவரை துதிப்பது உண்மையான ஆராதனை. ஆவியோடு உண்மையோடு வந்தால் நம்முடைய ஆவி கட்டப்பட்ட ஆவியாயிருந்தது, இயேசு எங்களை விடுவித்தார். எனவே பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நாங்கள் எங்களுடைய மனிதன் ஆவியாத்மா சரீரம் கொண்டவனாக இருக்கின்றார். எனவே நாங்கள் அதாவது
எங்களுடைய ஆராதனை ஆவியோடு இருக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுதுகொள்வதாய் இருக்க வேண்டும். அப்படின்னா சத்தியம், எங்களுடைய ஆராதனையிலே சத்தியம் என்ன சொல்லுகிறதோ, சத்திய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் ஆராதனை இருக்கணும். தவிர மனிதனுடைய கற்பனைகளின்படி நம்முடைய ஆராதனைகள் இருக்குமாக இருந்தால், மனிதர்கள் இந்த கடைசி காலத்திலே பலவிதமான நவீன இதுகளை கொண்டு வந்து ஜனங்களை ஒரு விதத்திலே கொண்டு போவதற்கான ஆராதனை எல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலே இயேசுதான் சொன்னார், வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. எனவே நம்முடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா இருக்கணும். ரோமர் 12 சொல்லப்படுவது, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுத்து தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படின்னால் என்ன? அர்ப்பணம், ஆராதனையிலே அர்ப்பணம் காணப்பட வேண்டும். எங்களை ஜீவ பலியாய் பலிபீடத்திலே நாங்கள் அர்ப்பணித்து தேவனை ஆராதிக்கிறது உண்மையான ஆராதனையாக இருக்கிறது. எனவே வீணான ஆராதனை நாங்கள் செய்ய வேண்டாம். உலகத்திலே பொதுவாக உலகளாவிய ரீதியிலே இருக்கிற சபைகளுக்குள்ளே இன்றைக்கு மனிதனுடைய கற்பனைகளை போதித்து வீணான ஆராதனைகள் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை, நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கிறோமா, பயபக்தியோடு ஆராதிக்கிறோமா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதிக்கிறோமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமா, அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனை. எனவே நாங்கள் தேவன் பட்சிக்கிற அக்னி பாவங்களை கண்டிக்கிற பரிசுத்தம் உள்ள தேவன். எனவே தேவன் இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய கடவோம் என்று நாங்கள் தீர்மானம் எடுத்துக் கொள்வோம். சங்கீதம் 119 113 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், வாசிக்கலாம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகள், இப்ப நம்முடைய இன்றைக்கு சிந்தனைகள், சில பேர் தவறான சிந்தனைகள் நம்முடைய இதயத்திலே வரும் பொழுது அது நம்மை பாவத்திலே கொண்டு போய் விழுத்து. நாங்கள் வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், நான் வேதத்திலே பிரியமாயிருக்கிறேன். அப்ப நாங்கள் வீண் சிந்தனைகளுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காமல் அவைகளை நாங்கள் வெறுத்து மாறாக வேதத்தை நாங்கள் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நாங்கள் நேரம் செலுத்த வேண்டும். சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது, உம்மானுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் ஆவியினுடைய வழியிலே நிற்காமலும் பரியாசத்தார் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வீதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருந்து இருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் நீர்க்காலமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்திலே கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போடுவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும் என்றார். வேத தியானம், வேத வாசிப்பு மிகவும் முக்கியம். வீணான டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையற்ற சிந்தனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அப்ப நாங்கள் சிந்தனைகளிலே தான் முதல் வருகிறது. தவறான சிந்தனைகளை சாத்தானுடைய மைண்டிலே கொண்டு போய் போட்டுத்தான் தவறான முடிவுகளையும் தவறான தீர்மானங்களையும் நாங்கள் எடுப்பதற்கு வழிவகுக்கிறது. எனவே வீண் சிந்தனைகளை நாங்கள் வரும்போ வேதத்திலே நாங்கள் தியானமாயிருக்கும் நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நாங்கள் கவனமாக இருப்போம். அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போமா? மத்தேயு 12:36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. 37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அல்லேலூயா. அப்ப மனுஷர் பேசும் வீணான வார்த்தை வாயிற்கு என்பதற்காக, நாவிற்கு என்பதற்காக எப்படியும் பேசிக்கொள்ளலாம் அல்ல. சில வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு உபயோகிக்கணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? எனவே நாம் அந்த கிருபை பொருத்தினதாயும், அதாவது எபேசியரிலே ஒரு 4ஆம் அதிகாரத்திலே கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசு. இப்ப கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் மற்றவர்களை அதாவது நாங்கள் கட்டி எழுப்புவதற்குரிய வார்த்தையையும் பேசலாம். அதே நேரத்திலே மற்றவர்களை கீழதள்ளக்கூடிய வார்த்தைகளை, அவிசுவாச வார்த்தைகள் நாங்கள் பேசக்கூடாது. அதாவது கெட்ட வார்த்தைகள்,
என்று சொன்னால், அதாவது ஒருவேளை இந்த உலகத்திலே வாழ்கிற எத்தனையோ கெட்ட வார்த்தைகளை பேசுகிற மனிதர்கள் இருப்பார்கள் இல்லையா? அதே போல நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களுடைய வார்த்தைகள் பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டுமா? அப்ப மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீங்கள் ஒரு நபரோடு பேசுகிறீர்களா இருந்தால், அவர்கள் சோர்ந்து போன ஒரு விசுவாசியா இருந்தால் அவர் இன்னும் முன்னோக்கி கடவுளுக்குள்ளே கிட்டி சேரக்கூடிய ஒரு பலனை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கும். அவிசுவாச வார்த்தை, ஒரு வியாதிப்பட்டிருந்தால் அவருக்கு அவிசுவாச வார்த்தைகளை நாங்கள் சொல்லக்கூடாது. மாறாக ஆண்டவர் உங்களுக்கு நோயிலிருந்து குணம் தருவார், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை எழுப்புவார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி மற்றவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கணுமே தவிர நாங்கள் அதாவது வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்ப வீணான வார்த்தைகள், அதாவது அதைத்தான் பரியாசக்கார இடத்தில் உட்காரம் சொல்வது. அப்ப நாங்கள் அதாவது தவறான நண்பர்களோடு சேரும் பொழுது அவர்களோடு நாங்கள் வீணான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உணர்த்துவார். அதாவது நாங்கள் தவறானவற்றை பேசும் பொழுது சில வேளை எங்களை அறியாமல், ஆனால் ஆவியானவர் உணர்த்தும் பொழுது கீழ்ப்படிந்து நாங்கள் அதாவது வாயில வர்றதெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. எதை நாங்கள் பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று நாங்கள் இருப்போமாக இருந்தால், அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றார், வாய்க்கு காவல் வைக்கும். அப்படின்னா நம்முடைய அதாவது வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரியமா இருக்கிறார். உமக்கு முன்பதாக கடவுள் காண்கின்றார். மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, கடவுளுக்கு முன்பாக பிரியமா இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, நான் இந்த வார்த்தையை சொல்வதனாலே இதிலே குழப்பம் வருமா என்றெல்லாம் நாங்கள் யோசித்து, அதாவது நாங்கள் பேசுகிற வார்த்தை ஏற்ற நேரத்திலே பேசுகிற வார்த்தை வெள்ளி தட்டில் உள்ள பணங்களுக்கு சமானமாக ஏற்ற வழியிலே ஏற்ற வார்த்தைகளை பேச நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக வீண் வார்த்தைகள், வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூடாதான். வம்பான பேச்சு, புத்தீனமான பேச்சு, பிறரை பரியாசம் பண்ணுவது, இதுக்கே சில பேர் நேரத்தை செலவழிப்பார்கள். இன்ட்ரெஸ்டா இருக்கும் அவர்களுக்கு அதை பற்றி. வம்பு பேசுவது, மற்றவர்களை பரியாசம் பண்ணுவது, மற்றவர்களை குறை சொல்வது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, புறம் கூறுவது, அதாவது கோள் சொல்வது, புறம் கூறுவது, இவர்களெல்லாம் தகாத காரியங்கள். ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அதாவது நாங்கள் ஒரு காலத்திலே அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இதிலும் விடுதலை தேவை என்று நாங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருகிறவர். அப்ப நம்முடைய வார்த்தை வீணாக இருக்கக்கூடாது. அடுத்தது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பாருங்கள், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லையா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது ஆவிக்குரிய நிலையிலே தான். ஆரம்ப காலத்திலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாங்கள் எவ்வளவாய் ஆவிக்குள்ளாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்னா நாங்கள் எங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது, அதாவது ஐயோ நான் இவ்வளவு காலம் செய்த காரியங்கள் எல்லாம் வீணாக போயிட்டே என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் பவுல் ஒரு சபைக்கு சொல்கிறார், கலாத்திய சபை நமக்கு தெரியும். அந்த சபை மக்கள் ஆவியில தான் ஆரம்பித்தார்கள், ஆனால் அவர்கள் மாம்சத்திலே முடிவு செய்ய பார்க்கிறார். பவுல் எச்சரிக்கிறார்கள். அதாவது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினால முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. அப்ப இத்தனை பாடுகள் என்றால் என்ன? அதாவது பாடுகள் என்று இங்கே சொல்லப்படுது. அதாவது இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவர்கள் அதாவது செய்த நல்ல காரியங்கள் எல்லாம், அதாவது கடைசி நேரத்துல இப்போ உலகத்தை நல்லதை செய்துட்டு கடைசியா மாம்சத்துக்குள்ள முடிவு அப்படி போயிட்டால் எல்லாம் வீணா போயிடும் இல்லையா? அதைத்தான் போக சொல்லுறார். இவ்வளவு பிரயாசப்பட்டீங்க, இவ்வளவெல்லாம் ஆவிக்குரிய இதுல செய்யுங்க, ஆனால் இப்ப நீங்கள் மாம்சத்துக்கு முடிவு செய்ய போகிறீர்களா? நீங்கள் இவ்வளவு புத்தியினரா என்று சொல்லி கேட்பதை காணும். அப்ப இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பம் எல்லாம் ஆவிக்குரிய நிலையிலே ஆரம்பித்து முடிவிலே நாங்கள் மாம்சத்துக்கு நாங்கள் முடித்தால் பட்ட பிரயாசம் எல்லாம் வீண்தான். அதனால் தான் சொல்றார், அது இவ்வளவு பட்ட பாடுகள் எல்லாம் வீணாய் போயிட்டோ என்று சொல்லுகிறதை நாங்கள் காணலாம். எனவே அருமையான சகோதரனே சகோதரி, கடைசி காலத்திலே நாங்கள் நிற்கிறோம் இல்லவா? கடைசி காலத்திலே அதாவது நம்முடைய விசுவாசம்
அதாவது மனிதகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எனவே கடைசி வரை நாங்கள் ஓடி முடிக்கும் பொழுது, அதாவது இவ்வளவு திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க இந்த உதவி தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் உதவி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடர்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே, அதாவது உலக மனிதர்கள் வீணான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். நாமும் கூட நம்மை அறியாமலேயே வீணான காரியங்களை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் மத்திய இந்த நாளிலே நான் முன்வைத்தேன். முதலாவது, கர்த்தர் வீட்டை கட்டாராவில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா, வீடு என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, ஒருவன் அதாவது தன்னுடைய நாவை அடங்காமல் இருதயத்தை கடினப்படுத்தி அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அதாவது உதவி செய்வதும் அது மாத்திரமல்ல, கரைபடாமல் காத்துக்கொள்வது, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நல்ல பொதுநலங்களையும் பணிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். ரெண்டு இணைந்து செயல்படுவதால் உண்மையான பக்தி என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவ பக்தியின் வேஷத்தை நாங்கள் தெரிந்து அதனுடைய பலனை மறந்தளித்தவர்களாயிருந்தால் எங்களுடைய தேவ பக்தி வீணான தேவ பக்தி நாங்கள் பார்க்கிறோம். வீணான ஆராதனை எப்படி இருக்கிறது? மனிதனுடைய கற்பனைகளை போது உதடுகளினால் உள்ளம் தூரமாயும். அடுத்தது சிந்தனைகள், வீணான சிந்தனைகள். அப்ப என்னத்தை சிந்திக்க வேண்டும்? உண்மை உள்ளவர்கள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, பவுல் எழுதுகிறார் இல்லையா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். கற்புள்ளவைகள் எவைகளோ, அதாவது புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழப்படத்தக்க காரியம் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். வேற காரியத்தை சிந்திக்காதிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்போம். ஆண்டவருடைய அந்த நேரங்களை வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் வேதத்தை தியானிப்போம். அடுத்தது, அதாவது நாங்கள் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்தோம். வீணான ஆவியை ஆரம்பித்து மாம்சத்திலே முடிவுகளாக இருக்கக்கூடாது. இவ்வளவு பாடுகளும் வீணாய் போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. மாறாக, அதாவது பவுல் சொல்கிறார், என்னுடைய ஓட்டம் தன்னுடைய ஓட்டம் வீணாய் போகாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ஆலோசனை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 17 வரை வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பவுல் சொல்கிறார், இயேசு வரும் பொழுது என்னுடைய ஓட்டம், அவர் பவுல் சொல்கிறார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பட்டதில்லை என்ற மகிழ்ச்சி அவருக்கு இருக்கணுமா? அப்படின்னால என்ன? இப்ப நாங்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஊழியம் செய்யும் பொழுது நாங்கள் எவ்வளவு மக்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் செய்து ஊழியம் செய்கிறோம். ஆனால் அது வீணாய்ப்பு கூடாது. அப்படின்னால என்ன? இந்த தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவ ஊழியர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுவது இந்த ஜீவ வசனத்தை நாங்கள் படித்துக் கொண்டு கோணலும் மாறுபாடும் உள்ள சந்தை நடுவில். அப்ப உலகம் அப்படி இருக்கிறது, கோணலும் மாறுபாடு. அவர்கள் நடுவிலே தானா நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? நாங்கள் அப்படின்னால் நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதற்காக நாங்கள் வேற எண்ணெய் போய் வேறு உலகத்திலே வாழ முடியாது. இந்த உலகத்திலே தான் அந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே தான் குற்றமற்றவர்களாயும் கபடமற்றவர்களாயும் மாசற்றவர்களாயும் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு முறுமுறுப்பு வாதாட்டம், முறுமுறுப்பு தர்க்கிப்பினால் வாதாட்டம், வாதாடக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, எல்லாவற்றையும் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நாள் கர்த்தருக்குள்ளே நாங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாது, வீணாய் போகாது. உண்மையா நாங்கள் கர்த்தருக்குள்ளே உண்மையாய் பிரயாசப்படுவோம் என்றால் அது ஒரு நாளும் வீணாகாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய மாம்ச எண்ணத்தின்படியும் மனம் போன போக்கின்படியும், அதாவது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றதை விட்டுவிட்டு எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து மனித ஆலோசனைகளை முன்வைத்து
கடவுளுடைய ஆலோசனையை கேட்காமல் எங்களுக்கு விரும்பினதை நாங்கள் என்னவெல்லாம் விரும்புகிறோமோ அதை செயல்படுத்தி எங்களுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் மக்களுக்கு போதித்து ஆராதனை வீணாக ஆண்டவருக்கு செய்து பரலோகத்திற்கு பிதாவின் சித்தம் செய்யாமல் ஒருவர் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவே சொல்லி இருக்கிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் பிரவசிக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் பரலோக பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். எனவே நாங்கள் கர்த்தர் சபையை கட்ட வேண்டும், கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும், எங்களுடைய குடும்பத்திலே கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், என்னுடைய சபையிலே கர்த்தர் எழுந்தருளிக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு அதாவது இல்லாத ஆராதனை எங்களுக்கு வீணான ஆராதனை. ஆண்டவர் இல்லாமல் ஆராதிக்க முடியுமா? எனவே தேவன் எழுந்தருள வேண்டும். சபை நடுவிலே தேவன் எழுந்தருள விடாத காரியங்கள் எங்களை விட்டு அகற்றப்பட வேண்டும். நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதாவது பரிசுத்தம் உள்ள தேவன், அவரை நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற உபதேசங்களும் மாறுபாடுள்ள காரியங்களும் சபைகளை கெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் உண்மையாய் தேவனை ஆராதிப்போம், உண்மையாய் தேவனை தேடுவோம். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார், அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். நாங்கள் செய்கிற காரியங்கள் இதுவரையிலே நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதிலே ஒருவேளை நாங்கள் ஏதாவது ஒன்றிலே என்னுடைய வாழ்க்கை அதிலே நான் ஐயோ வீணாய் போய்விட்டது என்று எண்ணுவோமாக இருந்தால் அதிலே இன்னும் காலம் தாமதமாகவில்லை. ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார், கிருபை நாட்களை கூட்டி தருகிறார். நாங்கள் இப்பொழுதும் மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒற்றவாகி நம்முடைய வாழ்க்கையை திருப்பி கட்ட முடியும். ஆதி அன்புக்கு நாங்கள் திரும்ப முடியும். ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க முடியும். அவர் எங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எந்த நோக்கமும் இல்லாமல் நாங்கள் ஆண்டவர்களை அழைக்கவில்லை. எனவே தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக, அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து முடிப்போம். கொஞ்சத்திலே நாங்கள் உண்மையாக இருந்தால் அவர் அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்பட வேண்டும், பரிசுத்தம் காணப்பட வேண்டும், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் காணப்பட வேண்டும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவ சபையை, தேவ குடும்பத்தை ஆண்டவர் அவர் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல அநேகருக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் மனிதர்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன் பிரகாசிக்க கிடந்தது என்று சொல்லப்பட்டபடி உலகத்திற்கு உப்பாக வெளிச்சமாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எனவே நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து கர்த்தருடைய மத்தியிலே அமர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எடுத்திருந்து கேட்ட வார்த்தை காய்க்கப்பம் பண்ணி நாங்கள் திருவிருந்து முடித்து நாங்கள் கடன் செல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே வாய் வார்த்தை இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரியமா இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் நாங்கள் துதித்து ஜெபம் பண்ணுவோம். என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் வை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே சத்தியத்தை போதிக்கிற பரிசுத்தாவே ஆண்டவர் எல்லாமே அப்போ ஒவ்வொரு உள்ளங்களோடும் நீர் பேசி ஆண்டவரே சுவாமி நாங்கள் கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாக்குவாதப்பா. ஆண்டவரை நாங்கள் அசையாமல் உறுதியுடன் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய கிரியைகளிலே பெருகும்படியாக இவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, வீண் சிந்தனைகளை வெறுத்து நாங்கள் வேதத்திலே தியானமாக இருக்கவும் ஆண்டவரே, வீண் வார்த்தைகளை பேசாமல் பக்தி விருத்திக்குரிய வார்த்தைகளை பேசவும், வீணாய் ஆண்டவரை நாங்கள் நமக்கு ஆராதனை செய்யாமல் கருத்தாய்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே பக்தி வேசமான பக்தியா இருக்கும், நம்ம உண்மையான பக்தியா இருக்கும். ஆண்டவரே கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும், கர்த்தர் எங்களோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே நீங்கள் இல்லாத எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் உண்மையை முன்வைக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய சபையிலே எங்களுடைய குடும்பங்களிலும் நீரே ஆண்டவரே இந்த குடும்பத்தின் தலைவர், நீரே இந்த சபையின் தலைவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கைப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து நடத்தப்படுறதாக குடும்பத்தை நன்றி செலுத்துகிறோம். நீர் தாமே கூட நுழைவிடுத்து இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். இப்பொழுது நாங்கள் திருவிழத்துக்கு கடன் செல்ல போகிறோம். இப்பொழுது சௌரன் வந்து வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் கருத்தாய் கேட்போம்.
திருவிருந்து பள்ளிக்கு ஆதார வசனங்களை படிக்க போகிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 31 வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமானோட மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவ்வாறு மாத்திரமே கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினாளரின் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானத்தை அறியாமல் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறார். இது நிமித்தம் உங்களுடைய அநேகர் பலவீனரும் வியாதி உலகமாக இருக்கிறார்கள், அநேக நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தருடைய சரீரம் என்றாலும் இரத்தம் என்றாலும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே தேவன், அதாவது எங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், எங்களுக்காக இரத்தம் சிந்தினார். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையிலே அவர் எடுத்து என்று சொல்லி இங்கே பவுல் நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே சொல்வதை நாங்கள் காணுகிறோம். எனவே நாங்கள் நம்மை நாமே நிதானித்திருந்து கர்த்தருடைய பந்தியில் வரப்போகிறோம். நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்ற வார்த்தையின்படி தேவனே எங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமான வழியை எங்களை நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புப்படுத்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பந்தியில் வருவோம். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். எனவே நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், எங்களுடைய எங்களுக்கு சமாதானத்தை உண்டுபடும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தடம்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம், சிறுண்ட ஆடுகளை போடுந்தோம், இப்பொழுது மேற்படும் கண்காணியமாக திருப்பப்பட்டோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, அருமை தகப்பனே, மாதத்தின் வாரத்திலே உடைய பந்தியிலே அமர்களை கூட்டியிருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் வாரத்திலே நாங்கள் பங்கு பெற்ற நீரை எங்களை கௌரவப்படுத்தினீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, இந்த திருவிருந்திலே பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்திலே நடையும் கர்த்தருடைய வரைக்கு காத்திருப்போம். ஆவி ஆண்டவர் நடத்தும்படியாக கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்திலே குளத்திலிருந்து அமர்படியாக ரட்சிக்கப்பட்டு திருமணத்தினால் பெற்றவர்கள் முன்னுக்கு வந்து கர்த்தருடைய பந்தியம் எல்லாம் அழைக்கிறோம். பாடல் பாடி பொழுது முன்னாடி
உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவர் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுவதால் மாறனாதா கர்த்தராகிய இயேசு வாரும் வரைக்காய் காத்திருக்கிறோம். இன்னும் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை எக்கால சத்தம் கேட்டு இமைப்பொழுதிலே நாங்கள் மறுபடியும் எடுத்துக் கொள்ளப்பட்டு என்றைக்கும் கர்த்தரோடு இருப்போம் என்ற நம்பிக்கையுள்ள வார்த்தை காய்ச்சி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆகவே வாரத்துடைய பண்டிகை இந்த வருகை நிறைவேற்றுவது நாங்கள் பண்டிகைலாம் வந்தோம். ஆகவே வருகை காத்திருப்போம், ஆயத்தப்படுத்துவோம், நாங்கள் ஆயத்தமாகவும் அதற்கு நன்றி என்று சொல்லி தேவன் துதிப்போமா? தேவனை துதிப்போம். உதவி செய்த தேவ பிள்ளைகள் நன்றி செலுத்துவோம். தேவன் செய்த நன்மை இதுவரை நம்மை காத்து கொண்டது, தொடர்ந்து அவருடைய வருகை மட்டும் நம்மை காப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. மகிமையின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ராஜாதி ராஜனே ஒரு பலதரமஷந்தல கரையரபோ ரீமா ஷந்தல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுடைய வல்லமை Hallelujah, hallelujah, நன்றி இயேசுவே. Come
செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய துதி உள்ளத்திலிருந்து ஒரே வசனதரகரதரமா விமக்கரவதரவசதரமா அல்லேலூயா. ஒருவர் கைவிடப்படாத நிலையில் எல்லோரும் தேவனுடைய வரையை எடுத்துக்கொண்டு தேவன் நிச்சயமாய் வருகிறார். அவர் அவருக்கு திரும்பி அவரோடு கூட வருகிறது. அல்லேலூயா. மரித்தே இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடோனாய் எங்கள் எஜமானனே, அடோனாய் என்றும் அடோனாய் எங்கள் எஜமானனே, அடோனாய் என்றும் சர்வனே. Adonai,
உலகை ஆளுபவரே. ஹல்லேலூயா. நீரே உயர்ந்தவர், அவரே உயர்ந்தவர். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். மாரநாதா, அவர் சீக்கிரமாய் வருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறோம், ஒரு மனப்படுவோம். மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளைக்காய் நன்றி. இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே இந்த பந்தியில் வரை கிருபை செய்தீங்க. இந்த இடத்துல தேவ பிள்ளைகளாக ஒன்று கூடி வரை கிருபை செய்தீங்க. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். ஹல்லேலூயா. நம்மை தேடுகிற உத்தம இதயத்தோடு இருப்பதற்கு வல்லமையை விளங்கு பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமியை இங்கு முதலாகிறது. தேவனை இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆசீர்வதி. ஆண்டவர்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரமானவரே. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி. பலவீனா வந்தவர்கள் பலத்தோடு போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரை கர்த்தாவே, வேதனையோடும் பாடுகளோடும் வந்தவர்களுக்கு தேவன் வல்லமையான காரியங்களை செய்வீங்க. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் சுகமளிக்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ராத்துல மாசந்தல கரைய ரசதுலி கபாசனி லாக்கரம தியரம சந்துலம கரதுரி யாசந்தலம இறைமா கரமதனம் இயேசுவின் நாமத்தினாலே எவாய்ட்டு பாதிரிக்கிற எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதற்காய். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் ஆளுகை செய்ய. யாரோ ஒரு சகோதரிக்கு வயிற்றிலே எரிச்சல் இருக்கிறது. வயிற்றிலே சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்றீர்கள். அந்த தேவன் சுகமாக்குற அவருடைய தழும்புகளால் குணமாகிற வேதம் சொல்கிறது. பீமா ஷகலக ராதிய நமசந்துலமா ரீகோரி மிசந்துலஹரமா பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால இதோ நான் புதிய காரியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எரியும் திரிய அணையாமல் இருக்கிற தேவனுடைய வேதம் சொல்கிறது. அவர் நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எரியும் திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். ஒருவேளை மங்கி எரிந்து நூந்து போயிடும் நீங்க பயந்திருக்கலாம். ஆண்டவர் அதை எழுந்து பண்ணுவார். மங்கி எரி திரிய அணையாமல் இருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்புவோம். அவரை இருக பற்றி கொண்ட மனதுடையவனை அவர் பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்தில் நிலுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தரை விட்டு விலகாதீர்கள். கர்த்தருடைய செட்டலிங்கள் அடைக்கலமான உனக்கு நிறைவான வரன் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் உங்களுடைய பிரசனை கடந்து வந்தமைக்கா நன்றி. இந்த இடத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வரும் பொழுது கூட இருக்கும்போது போகும் பொழுது கூட இருக்கும். ஆறுதலான காரியங்களுடைய வாழ்க்கையை நடக்கட்டும். வர இருக்கிற நாட்கள் பொழுதாக இருக்கிறபடினா பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியா நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சிறிய பிள்ளைகளிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சொல்லுவனுடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.